உதயநிதி ஸ்டாலின் தொகுதி மறுவரையறை பற்றி படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். கண்மூடித்தனமாக முதல்வரை பின் தொடரக்கூடாது. குஷ்பு. மதுரையில் பாஜக நிர்வாகி குஷ்பு அளித்த பேட்டியில் கடந்த 5 ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகம் நடந்து வருகிறது. திமுக ஆட்சியில் வீட்டுக்குள் புகுந்து பெண்களை மீது தாக்குதல் நடத்தும் நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லை என்ற நிலை உள்ளது. தேர்தல் பிரசாரத்தின் போது 8000 ரூபாய் கூப்பன் கொடுப்பதை தட்டிக் கேட்க பெண் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார். திமுகவினர் இந்த முகத்தை வைத்துக்கொண்டு வாக்கு கேட்கிறார்கள் என்று தெரியவில்லை. தமிழகத்தில் போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரித்துள்ளது. தமிழகம் எதை நோக்கி செல்கிறது என்று தெரியவில்லை. தந்தை ஸ்தானத்தில் இருப்பதாக சொல்லும் முதல்வர் ஒரு பெண் பாதிக்கப்பட்டால் கேள்வி கேட்காமல் உள்ளார். முதல்வர் தான் வெற்றி பெற்றால் மட்டும் போதும் என நினைக்கிறார். ஒரு கேள்வியை கேட்டால் அதை திசை திருப்ப வேறொரு பிரச்சினையை உருவாக்குவார்கள். முதல்வர் பல கேள்விகளுக்கு பதில் கொடுக்கவில்லை. அவருக்கு பதிலும் தெரியாது. திமுக மிகப்பெரிய துரோகத்தை செய்துள்ளது. தொகுதி மறுவரை என்பது தமிழ்நாட்டில் மட்டும் நடைமுறைப்படுத்துவதில்லை, இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்தும் ஒன்று. தொகுதி மறுவரையால் பெண்கள் முன்னேறுவார்கள் என்பதால் தான் திமுகவினர் அதை எதிர்க்கிறார்கள். உதயநிதி கண்மூடித்தனமாக உங்கள் அப்பாவை பின் தொடராதீர்கள். கொண்டு வந்த போதும் இப்படிதான் பேசினார், இப்போது தொகுதி மறுவரையறை கொண்டு வந்த போதும் இப்படி தான் பேசுகிறார். பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் நாட்டின் நலனுக்காகவும் தான் லிமிடேஷன் கொண்டுவரப்பட்டுள்ளது. நாட்டில் மற்ற எந்த மாநிலங்களில் சட்டம் ஒழுங்கு சீராக உள்ளது என்ற கேள்விக்கு நான் மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கவில்லை, தமிழ்நாட்டில் தான் சட்டம் ஒழுங்கு சரி இல்லை என்று கூறுகிறேன். முதலில் என் வீட்டில் உள்ள அழுக்கை நான் துடைக்க வேண்டும் என்றார். அது கேள்விக்கு பதில் கொடுக்கறது இல்ல. அவர் மட்டும் இல்ல, கட்சியில இருக்கிற அத்தனை பேரும் அமைச்சர்கள் மேற்கொண்டு ஒரு கேள்வி கேட்டாக்க கேள்விக்கு பதில் வராத உடனே ஏன் அங்க நடக்கலையா, ஏன் இங்க நடக்கலையா, இங்க மட்டும் தான் நடந்துட்டு இருக்கா, இங்கே கம்மியா இருக்கு அங்க அதிகமா இருக்கு, இந்த மாதிரி பேச்சு நான் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த மாதிரி ஆட்கள் தான் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோமா? இந்த மக்கள் இன்னைக்கு அந்த கேள்வி கேட்குறாங்க. நாங்கள் உங்களை தேர்ந்தெடுக்கும் போது நீங்கள் எங்களை பாதுகாப்பீங்க, என் பசங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும், பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும், எங்களுடைய வளர்ச்சி இருக்கும், தமிழகத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும், அப்படியெல்லாம் பொய்யான வாக்குறுதி எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. இந்த தேர்தலில் அந்த வாக்குறுதி இந்த தேர்தலில் நீங்கள் வாக்குறுதி எதுவுமே காப்பாற்றல. அதுக்காக நாங்கள் அந்த மாற்றங்கள் இருக்கு பாருங்க, ஒரு ஷிஃப்ட் கம்ப்ளீட்லி மக்கள் மனசுல அந்த ஷிஃப்ட் இன்னைக்கு பார்க்குறோம். அது பயத்துல தான் மற்ற விஷயங்கள் அவங்க இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பிரச்சனை வந்தா அந்த திசை திருப்புறதுக்காக தேவையில்லாத வேற இன்னொன்று பிரச்சனையை பத்தி பேசுவாங்க. ஒரு பிரச்சனை கேள்வி கேட்டாக்க அதை திசை திருப்புறதுக்காக இம்மிடியட்டா இன்னொன்று பிரச்சனை பத்தி பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, சுத்தி 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 பிரச்சனைகள் அவங்க பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா ஜலேபி மாதிரி ரவுண்டா போயிட்டு இருக்காங்க. ஆனா கேள்விகளுக்கு பதில் வர மாட்டேங்குது. முதலமைச்சர் பல விஷயங்களுக்கு பல கேள்விகளுக்கு பதில் கொடுக்கணும், ஆனா அவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு. கொடுக்கறதுக்கு தைரியம் கிடையாது, கொடுக்கவும் மாட்டாரு. என பதில் அவர்கிட்ட இல்லை. there's a complete failure of DMK government in தமிழ்நாடு. அது மட்டும் உறுதியாக இருக்கு. அண்ட் பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகளுக்கு எந்த கேள்விக்கும் பதில் இருந்தா தயவு செஞ்சு கொடுங்க. இந்த கேள்வி பாஜக சார்பாக இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக நான் கேட்கல. தமிழகத்தில் 40 வருடங்களாக வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பெண், என்னுடைய டாக்ஸஸ், என்னுடைய ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், வாட்டர் டாக்ஸ், போட்டிங், என் பசங்க எல்லாமே இங்கே இருக்காங்க, என் குடும்பமே இருக்கு. 40 வருடமாக தமிழகத்தில் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பெண்ணாக நான் கேள்வி கேட்குறேன். முதலமைச்சர் பார்த்துட்டு கேட்குற கேள்விகளுக்கு பதில் இருந்தால் கொடுங்க, பதில் இல்லையா விலகுங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். எங்களுக்கு எப்படி மக்கள் கவனிக்கணும், எப்படி பார்த்துக்கணும்னா எங்களுக்கு தெரியும். யூ ஆர் அ டிசாஸ்டர் டு தமிழ்நாடு, you are a disaster to the people of Tamil Nadu. நீங்க மிகப்பெரிய துரோகம் தமிழ்நாடு மக்களுக்கு பண்ணிருக்கீங்க. அதுல எந்த மாற்றமும் கிடையாது, அந்த கருத்துல இருந்து எந்த மாற்றமும் கிடையாது. இல்ல நான் கேக்குறேன், டீலிமிட்டேஷன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்களா? டீலிமிட்டேஷன் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இருக்கா, இல்லை இந்தியா முழுவதும் இருக்கு? இந்தியா முழுவதும் இருக்குல்ல. இதே SIR கொண்டு வரும்போது இதே பிரச்சனை இருந்தது இல்ல. ஸோ டீலிமிட்டேஷன் ஒரு SIR வரும்போது இதுதான் பிரச்சனை இருந்தது.
தமிழ்நாட்டுக்கு மட்டும் விதிவிலக்கு கிடையாது, தமிழ்நாட்டுக்கு மட்டும் டிஃப்ரெண்ட் ரூல்ஸ் கிடையாது. அதே மாதிரி டீலிமிட்டேஷன் வரும்போது இந்த ரூல்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் இந்தியா இருக்கு. இன்னொன்று, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண்களுக்கு எதிரான குரல் திமுக ஃபர்ஸ்ட் எழுப்புவாங்க. பெண்கள் முன்னேறக்கூடாது. இப்போ டீலிமிட்டேஷன்னாலே அவங்களுக்கு என்ன பிரச்சனை? பெண்கள் முன்னேறிடுவாங்க, அதுதான் பிரச்சனை இருக்குல்ல. 33% ரிசர்வேஷன். நீங்க வந்து இத்தனை வருடங்களாக காங்கிரஸோட ஆட்சியில் இருக்கீங்க, நீங்க என்ன சாதிச்சீங்க? 33% எவ்வளோ போராடிட்டு இருக்கோம். இன்னைக்கு அது சாத்தியமானது, அது உங்களால பொறுத்துக்க முடியல. ஐயோ பெண்கள் முன்னேறிடுவாங்களே, அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கு. ஏன்னா அந்த ஆணாதிக்கத்தை வந்து அவங்க மனசுல வச்சிருக்காங்க. அந்த மேல் ஈகோ இருக்கு பாருங்க. திமுக காரங்க அந்த கட்சியில இருந்திருக்கேன், அந்த மேல் ஈகோ அவங்களுக்கு பாதிக்குது. பெண்கள் முன்னேறிடுவாங்க, அது இருக்கக்கூடாது. பெண்கள்னா நமக்கு தமக்கு கீழே தான் இருக்கணும், நம்ம அடிமை தான் இருக்கணும், அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க திமுக காரங்க. அதனால தான் அந்த டீலிமிட்டேஷனுக்கு அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு. டீலிமிட்டேஷன் சரியாக படிச்சுட்டு டீலிமிட்டேஷன் பத்தி சரியாக தெரிஞ்சுக்கிட்டு பேசினாங்கன்னா பெட்டரா இருக்கும். உதயநிதி அவர்களுக்கு சகோதரர் மாதிரி இருக்காரு, தம்பி மாதிரி இருக்காரு. அவருக்கும் சொல்றேன், தம்பி கொஞ்சம் டீலிமிட்டேஷன் என்ன இருக்குன்னா பிளைண்டா உங்க அப்பா ஃபாலோ பண்ணாதீங்க. கொஞ்சம் தெளிவாக நீங்க படிச்சவங்க கொஞ்சம் படிச்சு பாருங்க டீலிமிட்டேஷன்னா என்ன இருக்கு. எஸ்ஐஆர் பத்தி இதுதான் பேசுறீங்க, இன்னைக்கு டீலிமிட்டேஷன் பத்தி அதுதான் பேசுறீங்க. பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக, நாட்டுடைய நலனுக்காக தான் டீலிமிட்டேஷன் இருக்கு. படிச்சுட்டு அப்புறம் பேசுங்க. தொகுதி மறுவரையில வந்து பீகார்ல 40 வந்து 80 மாறுது. அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல வந்து 80 140 ஆகுது. தமிழ்நாட்டுல மட்டும் கொஞ்சம் எண்ணிக்கையில தானே கூடுது. அப்படிங்கிறத அவங்க வந்து வேறுபாடு பார்ப்பாங்க. 50% அதிகரிக்குது. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் வந்து 8 சீட்டு தான் அதிகரிக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்போ அவங்க என்ன, அவங்களோட பிரச்சனை 8 சீட் அதிகமா இருக்கு இல்லைன்னா அதிகமா பண்ணணும் சொல்றாங்க. இல்ல இங்க தமிழ்நாட்டிலே 30 39 இருக்குல்ல, 69 ஆகுது. அப்போ என்ன பிரச்சனை? இதுதான் ஸ்டார்டிங் இருக்குல்ல. கொஞ்சம் சேர்ந்து ஒர்க் பண்ணாதானே முடியும். 125 ஆகுது. கொஞ்சம் சேர்ந்து ஒர்க் பண்ணாதானே முடியும். நாங்க டெல்லியில இருந்து வேற வந்திருக்காரு, இவர் நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன் இருக்கு, டீலிமிட்டேஷன் பத்தி அவரும் பேசுவாரு. See, whenever the Stalins are in trouble, they know a simple formula. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த மாதிரி பேச்செல்லாம் போயிட்டு இருக்கு. மக்களை வந்து திசை திருப்புறதுக்காக, பொய்யான விஷயத்தை வந்து அவங்களுக்கு காதுல கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ சார் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் தெளிவாக தெரியும், தி மோஸ்ட் பெனிஃபிஷியல் ஸ்டேட்ஸ் வில் பி த சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ். ஆனால் அது மட்டும் உண்மை மட்டும் பேசக்கூடிய தைரியம் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு உண்மை மட்டும் என்னன்னா தெரியாது. பொய் மட்டும் பேசி 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 பழகிட்டாங்க, உண்மை வாயில வரதே இல்லை. So why are we even comparing? Let's talk about Tamil Nadu. So I'm talking. இல்ல சார், I'm not going to. நான் வந்து இன்னொரு வந்து சிட்டி கம்பேர் பண்ணி இன்னொரு ஸ்டேட் கம்பேர் பண்ணி பேசவே இல்லை. நம்ம ஏன் இன்னொன்று வந்து மாநிலத்தை கம்பேர்? நம்ம வீட்டில் அழுக்கு இருக்குன்னா முதல்ல அந்த அழுக்கு சுத்தம் பண்ணுவோமே. பக்கத்து வீட்டில் என்ன அழுக்கு இருக்கு அதை ஏன் நம்ம பார்க்குறோம்? சார் எவ்வளோ சார் Sir, let me talk about my state. I'm more worried about my state. பக்கத்து ஸ்டேட்ல நான் வந்து அங்க பெட்டரா இருக்கு, இங்க பெட்டரா இருக்கு இல்ல. இன்னைக்கு வந்து அமெரிக்கா எப்படி இருக்கு, இந்தியா எப்படி இருக்குன்னு அந்த கம்பேரிசனே பண்ணல. ஐ எம் சேயிங் என்னோட growth என்ன இருக்கு. நான் இங்க இருக்கும்போது என் வீட்டில் அவ்வளோ அழுக்கு இருக்கும்போது அது ஏன் சுத்தம் செய்ய மாட்டேங்கிறீங்க? 5 வருஷம் இந்த வீட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்க. நீங்க தான் எனக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க, இந்த வீடு சுத்தம் பண்ணுவோம். ப்ரீவியஸ் கவர்மெண்ட் 2016 2021 வரைக்கும் எடப்பாடியார் அவருடைய கவர்னன்ஸ் வந்து நல்லா இல்லை, அவ்வளோ குற்றங்கள் நீங்க சாத்துனீங்க. அதனால நீங்க ஜெயிச்சுட்டு வந்தீங்க, நாங்க எல்லாமே சுத்தம் பண்றோம். கடந்த 5 வருஷத்துல நீங்க என்ன சுத்தம் பண்ணிருக்கீங்க? நீங்க சொல்லுங்க. crime against women has gone up by more than 300%. There are more than how many POCSO cases have gone up? Almost 200% POCSO cases have gone up. So நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டாக்கா இதுதான் நான் சொன்னேன், உங்ககிட்ட கேள்வி கேட்டாக்கா அங்க நடக்கலையா இங்க நடக்கலையான்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. நான் கேட்கிறேன், என் வீட்டில் அவ்வளோ அழுக்கு இருக்கு, அது சுத்தம் பண்ணி தரேன்னு நீ சொன்ன, அது ஏன் பண்ணல? இது என்னுடைய கேள்வி. Sir, here the ruling party in the state has direct links with Jafar Sadiq and Sarfaraz Nawaz. Where does it happen in any other state? 3000 கிலோ cocaine was confiscated. அதுக்கு இது வரைக்கும் பதில் இருக்கா? இது யாராவது வந்து மறக்க முடியுமா? இன்னைக்கு So where are these cocaine? That is what the law and order is with the CM. Yes, ma'am. Definitely. அவர் சொல்லணும். Cocaine is not produced daily by Tamil Nadu. Sir, it's not produced. அதுக்கு தான். How come it jumps from states? How come it jumps from some other country to Tamil Nadu? Correct, sir. It's not jumping. I'm saying இங்க இருக்கும்போது உங்க ஆளுங்க தானே எடுத்துட்டு வராங்க. விசாரணை நடத்துங்க.
உங்க ஆளுங்க தானே 3000 கிலோ கோகேன் வந்து பறிமுதல் ஆயிருக்கு. அது டைரக்ட் லிங்க் வந்து ஜாஃபர் சாதிக் இருந்தாரு. அது உங்க கட்சிக்கு சார்ந்தவங்க. நீங்க தானே கூட நின்னுட்டு போட்டோ எடுத்திருக்கீங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் போட்டோ எடுத்திருக்காங்க. டிஎம்கே ஃபங்க்ஷனரி அவர் தானே. அப்புறம் 3000 கிலோ கோகேன் வந்து தமிழகத்துக்கு வரும்போது டிஎம்கேக்கு உங்க ஆட்சி இருக்கு, உங்களுக்கு சம்மந்தமே இல்லாம உள்ள வருமா? அப்போ லா அண்ட் ஆர்டர் உங்களுக்கு கீழே இருக்கு. அப்போ லா அண்ட் ஆர்டர் நீங்க இது வரைக்கும் அதுக்கு ஏதாவது பதில் கொடுத்துருக்கீங்களா? ஜாஃபர் சாதிக் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, என் வேலை முடிஞ்சு போச்சு. நீங்க விசாரணை பண்ணணும்ல, நீங்க மக்களுக்கு பதில் கொடுக்கணும்ல. அது கேட்கிறேன். வீடியோ லாஸ்ட் இயர் இந்தியா டுடேலே ஒரு வீடியோ கிளியரா இருந்தது. அறிவாலயம் சென்னையில அறிவாலயம் பக்கத்து ஸ்ட்ரீட்ல அந்த பவுண்டரி வால் பக்கத்துல வந்து போதைப் பொருட்கள் சப்ளை ஆகுது. அங்க உட்காந்துட்டு தண்ணி அடிக்கிறாங்க, ஊசி போடுறாங்க. அந்த வீடியோவே கிளியரா இருந்தது. அதுக்கு ஏதாவது பதில் கொடுத்துருக்காரா இனி வரைக்கும்? அறிவாலயம் ஒட்டி. அப்போ உங்களுக்கு சிசிடிவி கேமரா, ஒரு டெலிவிஷன் காரங்களுக்கு ஒரு பிரஸ் காரனுக்கு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் கிடைக்குதுன்னா உங்களுக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குது? கேள்வி நாங்க கேட்கிறோம், பதில் இருந்தா கொடுங்க. பதிலே வரமாட்டேங்குது உங்க சைட்ல இருந்து. சரி, இதெல்லாம் திசை திருப்புறதுக்காக இன்னைக்கு காலையில வந்து மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கருப்பு கொடி காட்டிட்டு பத்து வச்சாங்க. அது என்ன பத்து வச்சாங்க? என்ன சார் பத்து வச்சாரு காலையில? டீலிமிட்டேஷனுடைய பிளாஸ்டிக் தானே. பேசிக் பிளாஸ்டிக் இஸ் பேண்ட். முதலமைச்சருக்கு அது கூட தெரியாதா? ஏங்க லைட்டர் வச்சுட்டு பிளாஸ்டிக் ஃபுல்லா பாருங்க. பிளாஸ்டிக் இஸ் பேண்ட் தானே. ஒரு முதலமைச்சர் பண்ற செயலா இது? பிளாஸ்டிக் லைட்டர் நீங்க பிளாஸ்டிக் இஸ் பேண்ட் அது கூட தெரியாம இருப்பீங்களா? அப்போ எந்த அளவுக்கு அவங்க வந்து எந்த மயக்கத்தில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல, எதுல இருக்காங்கன்னு தெரியல. ஒரு பேசிக் ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு அந்த காமன் சென்ஸ் கூட இல்லையா? பிளாஸ்டிக் நான் வந்து மக்களுக்கு காட்டுறேன், பிளாஸ்டிக் இஸ் பேண்ட், அது கூட தெரியாம நீங்க இருக்கீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்க மக்களுக்கு என்ன செய்ய போறீங்கன்னா எனக்கு தெரியல. அதே மாதிரி இன்னைக்கு காலையில இருந்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் அந்த 8000 ரூபாய் கூப்பன் தான். ஏன் 1000 விளக்குல இன்னைக்கு சென்னையில 1000 விளக்குல 8000 ரூபாய் கூப்பன் வந்து போலி கூப்பன்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலயும் இது நடக்குது. அப்புறம் நீங்க மக்களுக்கு இன்னைக்கு தமிழகத்துல எங்க போனாலும் திமுக காரங்களை 18 பேர் இன்னைக்கு உங்களுக்கு வீடியோல ஃபுல்லா இருக்கு, எங்க ஊருக்கே வராது சொல்ற அளவுக்கு விரட்டுறாங்க. அப்போ மக்கள் எந்த அளவுக்கு அதிருப்தியில இருக்காங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். That you should be telling me, sir. ஒரு பேர் சுந்தர் தான், அதனால கேக்குறேன். So you also Mr. Sundar. Great. So nice to know that one Sundar is asking about another Sundar. Well, we are doing our best. We hope for the best. And பார்க்கும்போது I feel that மக்கள் வந்து அந்த ஷிஃப்ட்க்கு ரெடியா இருக்காங்க. என்னன்னா சுந்தர் சார் அவ்வளோ பேசுவார்னு யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா அவர் சினிமாவில் மட்டும்தான் பார்த்துருக்காங்க, சினிமாவில் அவர் வசனங்கள் எழுதுறது மட்டும்தான் பார்த்துருக்காங்க. நான் எப்போவுமே அவர் பற்றி பேசுவேன். அவருக்கு ஒரு டெட்லி காம்பினேஷன் இருக்குது, வரலாறும் அரசியலும். அவர் அவ்வளோ உள்ள வாங்கியிருக்காரு, அது யாருக்கும் தெரியாது. And I have kept saying from day one, don't touch that side because Sundar is very very deep into politics and history. அவர் காட்ட மாட்டார். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு. உங்களுக்கு தெரியும் what history and politics can do magic. சுந்தர் சார நாடகத்தாரி அப்படின்னு வார்த்தை சாரத்தார கொஞ்சம் நிறைய பேசுறாங்க, விமர்சனம் பண்றாங்க. யார் விமர்சனம் பண்றாங்க? அந்த பேர் சொல்லுங்க. ரைட், அவர் பேர் உச்சரிக்க நான் விரும்பல. அவருடைய படிப்பு காட்டுறாரு இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்திட்டு. நானும் சுந்தர் சார் எங்களுடைய வளர்ப்பு நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். அவர் பற்றி தவறாக வார்த்தையில் தகாத வார்த்தையில் பேசாமல் இருக்கிறதுக்கு, அவ்வளோதான் சொல்லுவேன். தேங்க்யூ ஸோ மச்.